Taste the Daily. தொழில் முதலீட்டு மாநாடுகள் நடத்தி பல லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசு. தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பரை காட்டும் திமுக அரசுக்கு 2026இல் மக்கள் வெள்ளை பேப்பரை தான் காட்ட போறாங்க என புரட்சித் தமிழர் பேச்சு. அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் சென்னையிலே தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தணும். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். 304 தொழிற்சாலை வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதுல பல தொழில்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துட்டது. பல லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உங்களுடைய ஆட்சியில பார்க்க முடியுதா? வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுறீங்க. உங்களுக்கு வெள்ளை பேப்பர் தான் 2026 மக்கள் காட்ட போறாங்க. ஒரு இடம் கூட வராது. தமிழ்நாட்டு மக்களை திமுக அரசாங்கம் ஒருபோதும் பாதுகாத்தது இல்லை என்றும், சிறுமிகள் முதல் பாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு வழங்காத கேவலமான ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை தான் பார்க்கிறார்களே தவிர மக்கள் படும் துன்பத்தை பார்க்கவில்லை என்று புரட்சித் தமிழர் சாடல். தமிழ்நாட்டு மக்களை ஒருபோதும் இந்த அரசாங்கம் பாதுகாத்தது கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா? பாட்டியம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு அதிகாரத்தை தான் பார்க்கின்றார்களுடைய மக்களை பார்க்கவில்லை. மக்கள் படுகின்ற துன்பத்தை இவர்கள் பார்ப்பதாக தெரியவில்லை. விவசாயிகள் பயிர்க்கடன் வாங்குவதாக இருந்தால் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்தால் போதும் என்று பொய் சொல்லி திட்டத்தை தொடங்கி வைத்த ஸ்டாலின். தமிழகத்தில் உள்ள 4,500 தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் எங்குமே ஆன்லைன் வசதி இல்லாத நிலையில் இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற அரசு திமுக அரசு என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் பொய்யா சொன்னார். தருமபுரி மாவட்டத்துக்கு விவசாயிகள் பயிர்க்கடன் வாங்குறாந்தா ஆன்லைன்ல பதிவு செஞ்சா போதுன்னு நீங்க தொடக்கி வச்சுட்டு போயிட்டாரு. ஆனா தமிழகத்தில் 4,500 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சுமார் இருக்குது. எங்கேயுமே ஆன்லைன் வசதி இல்ல. இப்படி மக்களை ஏமாற்றிக்கிட்ட அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் பருகி பட்டியலினத்தை சேர்ந்த பலர் உட்பட 68 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் இறந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறவும் ஸ்டாலின் ஏன் நேரில் செல்லவில்லை? அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் ஆதாயத்திற்காக கரூருக்கு ஓடி சென்றதாக அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் பருகி 68 பேர் உயிர்ந்தார்கள். அப்பொழுது ஏன் அந்த மக்களை சந்திக்கவில்லை? அத்தனை பேரும் பெரும்பாலானோர் பட்டியலின மக்கள், ஏழை மக்கள். அந்த கள்ளச்சாராய் சாவிலே அதிகமாக இடம்பெற்றவர்கள் பட்டியலின மக்கள். அவர்களுக்கு சென்று ஆறுதல் சொல்லவில்லை. அதோடு அந்த இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவில்லை. இப்பொழுது ஏன் ஓடோடி போய் கரூருக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் என்று சொன்னால், அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மக்களிடத்தில் ஒரு இரக்கம் ஏற்பட வேண்டும், அரசியல் ஆதாயம் தேட வேண்டும். அதற்காக ஓடோடி கரூருக்கு சென்றீர்கள். மத்தியில் 16 ஆண்டு காலம் அதிகாரத்தை அனுபவித்துவிட்டு இன்று கூக்குரல் விடுகிறார் ஸ்டாலின். அப்போது மீனவர்கள் படும் கஷ்டம் தெரியவில்லையா என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. மத்தியிலே 16 ஆண்டு காலம் சுகத்தை அனுபவித்துவிட்டு அதிகாரத்தெல்லாம் அனுபவித்துவிட்டு இன்றைக்கு கூக்குரல் விடுகிறார் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். மக்கள் மறக்கவில்லை. ஸ்டாலின் அவர்களே மக்கள் மறக்கவில்லை. ஏன் அப்பொழுது மீனவர்களுக்கு படுகின்ற கஷ்டம் உங்களுக்கு தெரியவில்லையா? கொள்கை பற்றி பேச உங்களுக்கு அருகதை இருக்கிறதா ஸ்டாலின் அவர்களே? மத்தியில் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட வேஷத்தையும் போட தயாராக இருக்கின்ற கட்சி திமுக என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். கொள்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா ஸ்டாலின் அவர்களே?
எப்படியாவது மத்தியில் அதிகாரத்துக்கு வர வேண்டும், எப்படிப்பட்ட வேஷ வேணாலும் போட தயாராக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். அந்த அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி அமைந்திருக்கின்றது. திருவண்ணாமலையில் லாரியிலிருந்து பெண்களை கீழே இறக்கி அழைத்து சென்ற காவலர்கள் தாயின் கண்முன்னே மகளை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கும் காரணத்தினால் காவல்துறை செயலிழந்து தவறான செயலில் ஈடுபடுகின்ற சூழல் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஒரு தாயின் கண்ணெதிரே தன் மகளை கற்பழிக்கிறார். யார்? காவலர். மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலரே இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலில் ஈடுபட்டிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே காவல்துறை செயலிழந்து இன்றைக்கு தவறான செயலில் ஈடுபடுகின்ற சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் கால்நடை பூங்காவில் ஆராய்ச்சி தொடங்கப்பட்டு விவசாய தொழிலாளர்களுக்கு கலப்பின பசு, கோழி உள்ளிட்டவை வளர்ப்பதற்கு கடன் வழங்குவதுடன் இலவசமாக பசுவும் வழங்கப்படும். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. மீண்டும் உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த கால்நடை பூங்காவிலே ஆராய்ச்சி தொடங்கப்படும். விவசாய தொழிலாளிகளுக்கு இந்த கலப்பின பசு, ஆடு, பன்றி, கோழி, மீன் அனைத்து வளர்ப்பதற்கு உங்களுக்கு தேவையான கடன் உதவியும் வழங்கப்படும், இலவசமாக பசு வழங்கப்படும். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பேசுவதற்கு முன் ஒருமுறை கண்ணாடியை பார்த்திருக்கலாம். அத்தனை கேள்வியும் அவரை பார்த்து அவரே கேட்க வேண்டியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. கச்சத்தீவை பற்றி பேச ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நாடாளுமன்றத்தில் திமுக கூட்டணியில் 39 எம்பிக்களை வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்தில் பேசாமல் இப்போது வந்து நீலி கண்ணீர் வடிக்கும் உங்கள் நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்றும் காட்டம். கரூர் சோகத்தின் போது அவர்கள் ஏன் வந்தார்கள், இவர்கள் ஏன் வந்தார்கள், இவர்கள் எல்லாம் ஏன் அப்போது அங்கே செல்லவில்லை? இது அரசியல்தானே என்று அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. கரூருக்கு ஓடோடி சென்ற நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கும் வேங்கை வயலுக்கும் ஏன் செல்லவில்லை? ஏர் ஷோவில் உயிரிழந்தோர் வீட்டிற்கு ஏன் செல்லவில்லை என்ற கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் அப்போது நீங்கள் செய்வது அரசியல் இல்லாமல் அவியலா என்றும் காட்டம். 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இருமல் மருந்துகளை பரிந்துரைக்க வேண்டாம் என மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தின் சிந்த்வாரா மாவட்டத்தில் இருமல் மருந்துகளை குடித்த 9 குழந்தைகள் சில மணி நேரத்திலேயே சிறுநீரக பாதிப்பால் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தல். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள திருப்பரப்பு அருவியில் குளித்த கேரள மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கோவில்பட்டியைச் சேர்ந்த தனியார் வங்கி ஊழியர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். பாலியல் துன்புறுத்தலால் அண்டை மாநிலங்களிலிருந்து பெண்கள், சிறுமிகள் தமிழகத்திற்கு வரவே அச்சப்படும் சூழலை ஏற்படுத்தி தமிழகத்தை தலைகுனிய வைத்த ஸ்டாலின் மாடல் அரசு. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய கல்லூரி மாணவர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் தண்ணீர் பிடிக்க சென்ற பெண்ணுக்கு மது போதையில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர் பாலியல் தொல்லை அளித்த கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அவலம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 17 வயது சிறுமியை குழந்தை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. குழந்தை திருமணங்களால் சிறுமிகள் வாழ்வை இழந்து தவிக்கும் நிலையில் தடுக்க வேண்டிய சமூக நலத்துறை ஸ்டாலின் ஆட்சியில் உறங்கிக் கொண்டிருக்கிறதா என மக்கள் கேள்வி.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கஞ்சா போதையில் சிறுமிகளிடம் ரகளை செய்ததுடன் காவலர்களையும் ஒருமையில் ஆபாசமாக திட்டிய இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாதுகாப்பாக அனுப்பி வைத்த ஏவல்துறைக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். தீய சக்தி திமுக ஆட்சியில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் தினம் தினம் சீரழிந்து வருவதாக ஆவேச குற்றச்சாட்டு. தப்பு பண்றவங்கள விட்டுறாங்க. எங்களை பிடிக்கிறாங்க. நாங்களே தப்பு பண்ணோம். சென்னை முகப்பேரில் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு வரதட்சணையாக 50 சவரன் தங்க நகைகள் கேட்டு திருமணம் செய்ய மறுத்த இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயமில்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் சூரியம்பாளையம் பகுதியில் ராஜஸ்தானிலிருந்து ஸ்பீட் போஸ்ட் பார்சல் மூலம் 1000 போதை மாத்திரைகளை ஆன்லைனில் ஆர்டர் செய்து வரவழைத்த இருவர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காத போதைப் பொருட்களின் புழக்கத்தால் இளைஞர்கள் சீரழிவதாக பொதுமக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் வடலூரில் ஓசியில் மதுபானம் கேட்டு பூட்டியிருந்த மதுபான கடையின் வாகனங்களையும் சிசிடிவி கேமராக்களையும் உடைத்த திமுக ரவுடி கைதான நிலையில் அவனது கூட்டாளியை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை. பிடிப்பட்டவர் திமுக வடலூர் நகர செயலாளரின் மைத்துனர் என்பதால் தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடம் கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 1200 கிலோ எடையுள்ள பீடி இலை பண்டல்கள் பறிமுதல். தொடர்ந்து நடைபெறும் இதுபோன்ற கடத்தல் சம்பவங்கள் மாநில கடலோர காவல்படையின் கவனக்குறைவை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக பொதுமக்கள் விமர்சனம். கோவையில் மது போதையில் வடமாநில சகோதரர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் அண்ணனை கத்தியால் குத்தி கொலை செய்த தம்பி சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் அரசு தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து மக்களை குடிகாரர்களாக்கியதே இதுபோன்ற கொலை சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே வேலை வாய்ப்பின்றி தவிக்கும் இளைஞர்கள் டிரான்ஸ்பார்மர்களில் காப்பர் கம்பிகள் மற்றும் ஆயிலை திருடி குற்ற உலகில் இறங்கிய அவலம். தமிழகத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாததால் புது வழிகளில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடும் நிலையில் திமுக அரசின் வேலைவாய்ப்பு வாக்குறுதி பொய்த்த பின் குற்றங்கள் 50% உயர்ந்துள்ளது என்சிஆர்பி அறிக்கையில் அம்பலம். சிவகங்கை மாவட்டம் அருகே நாலுக்கோட்டை கிராமத்தில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் மதுபானம் அருந்தியதை தட்டி கேட்ட ராஜா என்பவரின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசி இளைஞர்கள் அராஜகம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் கொத்தவாசல் பகுதியில் சட்டவிரோதமாக குடோனில் பதுக்கி வைத்திருந்த 1000 கிலோ நாட்டு வெடிகள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக ஒருவர் சிக்கிய நிலையில் மற்றொருவர் தப்பியோட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோரை பிடிக்க முடியாமல் ஏவல்துறை திணறுவதே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் காதல் ஜோடியை கத்தரிக்கோளால் குத்தி கொலைவெறி தாக்குதல் நடத்திய பெண்ணின் முன்னாள் காதலர் சிக்கினார். ஸ்டாலின் அரசில் ஏவல்துறை செயலற்று கிடப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் கடும் கண்டனம். கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியில் பட்டதாரி பெண்ணிடம் 5.50 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்து கொலை மிரட்டல் விடுத்த போலீஸ் சாமியார் சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போலீஸ் சாமியார்களும் மோசடி சம்பவங்களும் அதிகரிப்பதாக மக்கள் விமர்சனம். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியரை டிஜிட்டல் கைது செய்ததாக கூறி 30 லட்சம் ரூபாயை பறித்த அடையாளம் தெரியாத நபர்கள். காவல்துறை உடையில் வீடியோ காலில் தோன்றி மிரட்டி வங்கி கணக்கு விவரங்களை பெற்று ரிசர்வ் வங்கி சரிபார்ப்புக்கு பணம் அனுப்ப சொல்லி ஏமாற்றிய அதிர்ச்சி சம்பவம்.
கோவை பீளமேடு தமிழ்நாடு மாநில வாணிப கழக கோவை முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட டாஸ்மாக் தொழிற்சங்க ஊழியர்கள் காலி பாட்டில் வாங்கி ஸ்டிக்கர் ஒட்டுவதால் தங்களுக்கு பணிச்சுமை சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக விடியா அரசு மீது டாஸ்மாக் ஊழியர்கள் கடும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் டெங்கு காய்ச்சலால் தினமும் 70 பேர் வரை பாதிக்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் அச்சம். டெங்கு பாதிப்புகள் குறித்து சிறிதும் கண்டு கொள்ளாமல் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு அலட்சியமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் சென்னையில் ஒரு வீட்டிற்கு 8,38,747 ரூபாய் மின்சார கட்டணம் வந்ததால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர். திருவள்ளீஸ்வரர் நகரில் மூதாட்டி ராணியின் வீட்டிற்கு 5,000 ரூபாய் வரை மின்கட்டணம் வரும் நிலையில் 73,024 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தியதாக 8.38 லட்சம் ரூபாய் கட்டணம் வந்ததால் மின் கணக்கீடு தவறால் ஊழியர் பணியிடை நீக்கம். உங்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கி 90 நாட்களை நெருங்கி வரும் நிலையில் இன்னும் பட்டா சிக்கல் பட்டப்பாடு தீரவில்லை என பொதுமக்கள் வேதனை. உரிமம் பெற்ற நில அளவையர்கள் குறைந்திருப்பதால் பட்டா பரிமாற்ற விண்ணப்பங்கள் தாமதமடைவதுடன் கணினி மயமாக்கலின் போது ஏற்பட்ட பெயர் அளவு குழப்பங்கள் தீர்க்கப்படாமல் ஆவணங்களுடன் அலைந்து தவிக்கும் விவசாயிகள். தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் தீவிரமடைந்த நிலையில் விடியா ஸ்டாலின் நிர்வாகம் கோடிக்கணக்கான செலவில் நடத்தப்படும் கொசு ஒழிப்பு பணிகள் தோல்வியடைந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை. டெங்குவால் தினசரி 70 பேர் பாதிப்படையும் நிலையில் இதுவரை 14,000க்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை பெற்றுள்ளதாக தகவல். காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தை உட்கொண்டு 11 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் மருந்தக ஆய்வாளர் விசாரணை நடத்தி வருவதாக மாவட்ட அதிகாரிகள் விளக்கம். வருமுன் காப்பதை விட்டுவிட்டு துயரங்கள் நடந்த பின்னர் விசாரணைக்கு குழு போடும் திறனற்ற திமுக அரசால் அப்பாவி மக்கள் மற்றும் குழந்தைகளின் உயிர்கள் தான் பறிபோவதாக குற்றச்சாட்டு. புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய நடைமுறையை அமல்படுத்தாத விடிய அரசை கண்டித்து வருகிற 6ஆம் தேதி கருப்பு பட்டை அணிந்து பணியாற்ற உள்ளதாக அறிவித்த தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஸ்டாலின் அரசு ஏமாற்று வேலையில் ஈடுபடுவதாக அரசு பணியாளர்கள் வேதனை. 9 காலமாக இருந்தது 6 மாதமாக முதல்வர் அவர்கள் 110 விதிகளை அறிவித்தார். நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தோம் 39க்குள்ளே அறிக்கையை கொடுப்பாருன்னு. ஆனால் 39/25 அன்னைக்கு இடைக்கால அறிக்கையை மட்டும் கொடுத்துருக்காரு. அவர் தமிழக அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் அரசிடம் வழங்கப்பட்டது என்று வந்திருக்கு. அரசிடம் வழங்கப்பட்டதுன்னா முதலமைச்சர்கிட்ட கொடுத்தாரா, இல்லைன்னா அமைச்சர்கள்ட்ட கொடுத்தாங்களா, இல்லைன்னா தலைமைச் செயலாளர்கிட்ட கொடுத்தாரா, நிதித்துறை செயலாளர் கொடுத்தாரா, எந்த விவரமும் இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று வேலை. திருப்பத்தூரில் கிராம நிர்வாக அலுவலரை பணியிடை மாற்றம் செய்ததை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் பணிகளை புறக்கணித்து கோட்டாட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. உங்களுடன் முதல்வர் திட்டத்தால் வருவாய்த்துறையினருக்கு பணிச்சுமை இருப்பதாக தெரிவித்து கடந்த வாரம் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பணியிடை மாற்றம் செய்து பழி வாங்குவதாக கிராம நிர்வாக அலுவலர்கள் குற்றச்சாட்டு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருதய பிரச்சினைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளி ஒருவர் 5வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளை முறையாக கவனிக்காததாலேயே நோயாளிகள் விரக்தியில் இதுபோன்ற முடிவுகளை எடுப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உங்களுடன் முதல்வர் திட்ட பணிச்சுமைகளை கண்டித்தும் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் 42,000 வருவாய்த்துறை ஊழியர்கள் வரும் 6ஆம் தேதி முதல் 15 நாட்கள் தொடர் விடுப்பு எடுத்து போராட்டம் நடத்த முடிவு. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமலைவாசன் பேட்டி. 9 அம்ச கோரிக்கையை அழைத்து பேசி தீர்க்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்க இன்னைக்கு 42,000 பேரும் இன்னைக்கு என்ன விடுப்பு கொடுத்திருக்கிறோம். 15 நாள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வருவாய்த்துறையில் இருக்க அத்தனை பேருமே
நாங்க 15 நாள் இஎல் விடுப்பு கொடுத்து விட்டு திங்கட்கிழமையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் பங்கேற்கக்கூடிய ஒரு காத்திருப்பு போராட்டத்தை சென்னையில் நடத்த இருக்கிறோம். அதே போன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த காத்திருப்பு போராட்டம் நடக்கும். நாமக்கல் அருகே பழுதாகி நின்ற ஆம்புலன்ஸை பொதுமக்கள் உதவியுடன் தள்ளி செல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. அரசு பேருந்துகளைப் போலவே ஆம்புலன்ஸ்களையும் தள்ளி செல்லும் நிலையை உருவாக்கியதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையா என மக்கள் கேள்வி. சென்னை மாநகராட்சியின் மழைநீர் வடிகால் திட்ட தாமதம் காரணமாக பள்ளிக்கரணை, தரமணி, துறைப்பாக்கம் பகுதிகளில் வெள்ளம் தேங்கியதால் மக்கள் அவதி. 2023 வெள்ள பாதிப்பிலிருந்து பாடம் கற்காத மக்கள் விரோத திமுக மாநகராட்சி அவசர நிலையில் படகு அனுப்ப தவறியது, நிவாரண மையங்களில் கழிப்பறை வசதி செய்து தராதது உள்ளிட்டவற்றிற்கு குடியிருப்போர் கடும் கண்டனம். ஈரோடு, நாகை, விருதுநகர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு போதிய அளவில் மழைநீர் வடிகால்களை அமைக்காததால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 1 மணி நேரம் பெய்த மழையால் முக்கிய சாலைகளில் கழிவுநீருடன் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் தேங்கிய நீரில் விழுந்து எழுந்து சென்ற அவலம். மரக்கிளைகள் உடைந்து விழுந்து மின்கம்பிகள் சாலைகளில் அறுந்து விழுந்த நிலையில் விடிய அரசின் மின்வெட்டு வாரியம் சீரமைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பெய்த மழையின் காரணமாக சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. விடிய அரசு முறையாக மழைநீர் வடிகால்களை தூர்வாராததால் இத்தகைய நிலை ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதிகளில் மழை நீருடன் கழிவுநீர் சாலையில் ஆறு போல் ஓடியதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கழிவுநீர் கால்வாயை முறையாக தூர்வாராமல் மக்களை அவதிக்குள்ளாக்கி விட்டு யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என வசனம் பேச ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வரதமா நதி உபரிநீர் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் ஆடு மாடுகளுடன் விவசாயிகள் நூதன போராட்டம். வரதமா நதி அணை நீர் விவசாயத்திற்கு பற்றாக்குறையாக உள்ளதால் வரதமா நதி உபரிநீர் திட்டத்தை கைவிட வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். தண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லாம் ஓகே தான். இப்ப இருக்க சுற்றுச்சூழலையும் பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. பாச்சலூர் மலையில எவ்வளவு மண் கீழே போயிருக்கு. நாளைக்கு நீர் அதிகமா வந்ததுன்னா அரிப்பு ஏற்படும். அந்த இருக்க செங்கல் சூளைகள், செங்கல் சாம்பர்ஸ்னால பெரிய பாதிப்பு, மழையே வர்றதில்லை. முன்னாடி எல்லாம் வந்து நல்லதங்கா உடையில் நிறைய தண்ணி வந்துச்சு, இப்போ வர்றதே கிடையாது. அதுகளை சரி பண்ணுங்க, சுற்றுச்சூழல் சரி பண்ணுங்க, சாம்பர்களை மூவ் பண்ணி முன்னாடி ஏரியா கொண்டு போங்க, மழை கூடுதலாக கொண்டு வாங்க, டேமை பெருசா கட்டுங்க, எல்லாரும் நல்லா இருக்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருகே மணப்பாடு பகுதியில் இருசக்கர வாகனமும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் சிறுவன் உட்பட 2 பேர் உயிரிழந்த சோகம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் அடிக்கடி விபத்தை ஏற்படுத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் இலவச கட்டாய கல்வி திட்டத்திற்கு 538 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த மத்திய அரசிற்கு பொதுமக்கள் நன்றி. 2 ஆண்டுகளுக்கு பின் வழங்கப்பட்ட நிதியின் மூலம் 80,000 மாணவர்கள் பயன்பெறுவர் என்றும் கல்வி வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் என்றும் எதிர்பார்ப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் இலங்கை கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு 1 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை பறிகொடுத்த தஞ்சாவூர் மாவட்ட மீனவர்கள் 3 பேரில் ஒருவர் கரை திரும்பிய நிலையில் 2 மாயம்.
ஸ்டாலினின் திமுக அரசு மீனவர்கள் நலனில் அக்கறை காட்டாமல் மீனவர் பிரச்சனையை வைத்து அரசியல் செய்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பாட்னா வருகை. பீகார் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக இன்று முக்கிய ஆலோசனை. வங்கிகளில் காசோலை பண பரிவர்த்தனை ஒரு சில மணி நேரத்தில் முடிக்கும் புதிய நடைமுறை நாடு முழுவதும் இன்று முதல் அமல். காசோலை பண பரிவர்த்தனை விரைவுபடுத்தும் நடைமுறையால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி. இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராணிப்பேட்டை உட்பட 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கனமழை பொழியும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். அரபிக்கடலில் உருவாகிய சக்தி புயல் இன்று தீவிர புயலாக வலுவடைகிறது. கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் நகரும் சக்தி புயல் தொடர்ந்து மேற்கு, தென்மேற்கு பகுதியை நோக்கி நகரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உலகின் முன்னணி விண்வெளி ஆய்வு மையமான நாசாவின் பணிகள் முடங்கும் அபாயம். அமெரிக்க அரசின் நிதி உதவி தடைபடுவதால் நாசாவின் பணிகள் படிப்படியாக தடைப்படும் சூழல். மனித உரிமைகளுக்கு எதிரான உலகின் மிகவும் மோசமான நாடு பாகிஸ்தான் என்று ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா குற்றச்சாட்டு. பாகிஸ்தான் அரசே சிறுபான்மையினருக்கும் பழங்குடியின மக்களுக்கும் எதிரான பாகுபாட்டை திட்டமிட்டு தனது சொந்த மண்ணில் அரங்கேற்றி வருகிறது என்றும், இவ்வளவு மோசமான நிலையில் நாட்டை வைத்துக் கொண்டு அவர்கள் மற்றவர்களுக்கு உபதேசிக்க முயற்சிப்பது நகைப்புக்குரியது என்றும் இந்தியா விமர்சனம். அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் யாரும் பார்த்திராத நரக கொடுமையை அமாஸ் எதிர்கொள்ள நேரிடும். மத்திய கிழக்கு பகுதியில் ஒன்று அமைதி அல்லது அசாதாரண சூழல் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் பகிரங்க மிரட்டல். அகமதாபாத்தில் நடைபெற்ற வெஸ்ட் இண்டியன்ஸுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் ராகுல், துருவ் ஜடேஜா சதத்தால் இந்திய அணி 5 விக்கெட் இழப்புக்கு 448 ரன்கள் குவிப்பு. இந்திய அணி 2ஆம் நாள் முடிவில் வெஸ்ட் இண்டியன்ஸை விட 286 ரன்கள் முன்னிலை பெற்று வலுவான நிலை. ஹரியானா அணிக்கு எதிரான ப்ரோ கபடி போட்டியில் தமிழ் தலைவாஸ் அபார வெற்றி. யூபி யோதாஸ் அணியை வீழ்த்தி டெல்லி அணி புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடம். பிரபு சாலமன் இயக்கத்தில் அறிமுக நடிகர் மதியழகன் நடிக்கும் கும்கி 2 திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி வெளியீடு. நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்துள்ள கும்கி 2 திரைப்படம் வருகிற நவம்பர் 14ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. நடிகர் பிருத்திவிராஜ் நடித்துள்ள புதிய படத்தின் டைட்டில் அறிவிப்பு. இயக்குனர் தருண் மூர்த்தி இயக்கியுள்ள இப்படத்திற்கு ஆபரேஷன் கம்போடியா என தலைப்பு வைக்கப்பட்டது.